அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கங்கள். நீங்கள் நல்லா அழகா உடை அணிந்தால் பந்தா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. எளிமையா உடை அணிந்தால் ஏழைன்னு சொல்லுவாங்க. குண்டா இருந்தா அதிகம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஒல்லியா இருந்தா ஏதோ நோய் வந்திருக்கும் என்று சொல்லுவாங்க. நல்ல சிந்தையுடன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தா இவங்க போருடான்னு சொல்லுவாங்க. ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடினா மெச்சூரிட்டி பத்தாதுன்னு சொல்லுவாங்க. மனசுக்கு பட்டதை யதார்த்தமா பேசினா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான்னு சொல்லுவாங்க. மனசு வலிக்காம பேசினா இவன் எதையோ மறைச்சு பேசுறான்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகலை என்றால் இவங்க தனிமை விரும்பின்னு சொல்லுவாங்க. சாதனையாளராக இருந்தா அவங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க. வெற்றி பெற்றவனாக இருந்தா திமிர் பிடித்தவங்கன்னு சொல்லுவாங்க. கஷ்டமான சூழலில் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நேர்மையுடன் வாழ்ந்தா அப்பாவின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை செய்தாலும் உலகம் ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க மனசு எது சரின்னு சொல்லுதோ அதை செய்யுங்கள். மகிழ்ச்சி எதுவோ அதை செய்யுங்கள். மற்றவர்கள் பேச்சுக்கு எப்போதும் கவலைப்படக்கூடாது. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. சிந்தித்து செயல்படுவோம். என் கவிதையை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி. வணக்கம்.